ஹலோ மக்களே, ஆரல் மாட்டு பண்ணைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நேற்று வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன்ல, இந்த மாடு கண்ணுக்குட்டி போட்டுருன்னு நினைக்கிறேன். மடி விடுது, தெரியல, பார்க்கலாம். நைட்லாம் போட்டுருன்னு நினைக்கிறேன். ஷோ ஹே, ஓகே, பால் கறக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பாலில் தண்ணி கட்டி முடிச்சிட்டேன். இன்றைக்கி பால் கெயின் கூட கழுவல. இன்றைக்கி யாருமே வீட்டில் இல்லை, அதனால் பால் கெயின் கழுவலை. வந்து வச்சுட்டு போயிட்டார் ஷோல்டர் வலின்ட்டு. சரி, ஓகேங்க, பால் கறந்துட்டு பார்க்கலாம். ஒருத்தர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க, நான் வெளிநாட்டில் இருக்கேன், எல்லாத்தையும் விட்டுட்டு கம்மனை மாட்டு பண்ணை வைக்கலான்னு இருந்தேங்க்கா, நீங்கள் ஏன் எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மாட்டிலலாம் நல்லா லாபம் இருக்குது, நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். தீனி எல்லாமே இருக்கணும், தீனி அதுக்கு போடுற தாலி எல்லாமே இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வைக்கலாம். 25,000 சேலரிக்கு அங்கே இருக்கிறத விட 5 மாட்டை நீங்கள் வாங்கி இங்கேயே 25,000 சம்பாரிச்சிடலாமே. நல்ல மாட்டு 5 மாடு தரமாக இருந்ததுன்னா, 5 மாடு நல்ல தரமான மாடு இருந்ததுன்னா நீங்கள் இங்கேயே எல்லாமே அந்த 25,000 30,000 40,000 கூட எடுக்கலாம். உங்கள் கேள்விக்கான பதில் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். மாடை விற்கல, இருக்கிற மாடு அப்படியே தான் இருக்கும். விற்கிறோமோ விற்கலையோ தெரில, எனக்கே தெரியல. பால் இப்போ எல்லாம் செனை, இது இப்போ இந்த மாட்டுக்கு இன்றைக்கி செனை ஊசி போடணும். ஒரு 5 மாடு செனை. ஓகேங்களா, வாங்க நம்ம அந்த மாட்டை பார்க்கலாம். அந்த மாட்டுக்கு தான் நேற்று நைட்டே கண்ணுக்குட்டி நைட்டே போட்டுருன்னு சொன்னேன், இன்னும் போடல. போட்டுருன்னு நினைக்கிறேன் இன்றைக்கியாவது. இங்கே தான் பச்சை தீவனம் போட்டிருக்காங்க எங்கள் அத்தை, பில்லுக்காரன். இது பேர் என்ன சொல்லுவோம், கோஃபோரா, அது என்னவோ. ஹே, போ அந்த சைடு போ, அது நகரவே மாட்டேங்குது. இங்கேயும் அது நிற்கிறேன், போ. ஐயோ அம்மா, இது இன்னைக்கு போட்டுருங்க, போ. போடி அந்த சைடு. உனி இருக்கு, இப்போ வந்த மாட்டு கூட உனி பிடிச்சிக்கிச்சு. எங்கள் அத்தை இதை ஃபுல்லாக பாருங்கள், தட்டே இன்னும் வளரலை, அதுக்குள்ளே கட்டிட்டோம். ஓகே, இன்னும் ஒரு மாதத்துக்கு போனால் தீவனம் வந்துடும், பசுந்தீவனம் இங்கேயே. ஏன்னா அங்கேருந்து எங்கள் அத்தை கொத்து வைக்க பார்க்குறேன்னு சொன்னால அங்கேருந்து கட்டிட்டு வர முடியல, அவங்களால கட்டிட்டு வர முடியல. அதனால் இன்றைக்கி மழை சீசனுங்கிறதுனால இங்கேயே போட்டாச்சு. இதுன்னு எத்தனை நாளைக்குன்னு தெரில. போரில் தண்ணி இருந்தால் ஓகே பண்ணிக்கலாம், ஃப்ரீ சர்வீஸ் இல்லைங்க, அதனால் கொஞ்சம் கரண்ட் பில் அதிகமாக வரும், இங்கே தண்ணி விட முடியாது. இங்கே இருக்கிற இங்கே இந்த சைடு கட்டியிருக்கோம்ல, இங்கே மாடெல்லாம் கொண்டு போய் எங்கள் அத்தை அங்கே மந்தையில் கட்டிடுவாங்க. தெரியுதா, ஒரு முறை தெரியாத அங்கே தூரமாக கட்டியிருப்பாங்க. இது 11 மணிக்கு தண்ணி காட்டுறோம், இது 11 மணி. புதுசாக மாட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்களாம்மா, ஏதாவது ஒரு 2 டிப்ஸ் சொல்லு, பரவாயில்லையா இல்லை எப்படின்னு. முதல்ல சாணியெல்லாம் தெரியும், அப்புறம் மாட்டு நல்லா பார்த்துக்க தெரியும். புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா 2 மாட்டை தெரியும். ஆமாம்,
பால் கறக்க தெரியணும், அப்புறம் சாணியில் தரையணுமாம்மா. 2 ஃபஸ்ட்டு புதுசாக பார்க்குற ஒரு மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் 2 மாட்டை வாங்கி ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 5 மாடு வாங்கிக்கோங்க. இல்லை எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி பார்த்துக்குறாங்க, ஆல்ரெடி நீங்கள் பார்த்தது தான், புதுசாலாம் ஒன்றும் பார்க்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக 5 மாட்டை வந்து ஒரு 5 மாடு ஒரு 60,000 70,000 போட்டு நம்ம வாங்கணும். 60,000 அதுக்கு மேலெலாம் வேணாம். 60,000த்துக்குள்ளார வாங்க ட்ரை பண்ணுங்கள். நல்லா பால் வந்து 15 லிட்டர் வர்ற மாதிரி வாங்க ட்ரை பண்ணுங்கள், வாங்குற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். 15 லிட்டர் வரணும், அந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி நல்லா தாலி போட்டு எல்லாமே. நீங்கள் தீனிலாம் நம்ம வீட்லேயே இருக்கணுங்க, தீனியில் இருந்த பிரச்சனையே இல்லை. எங்களுக்குலாம் இப்போ இடையில தீனி இல்லாமல் நாங்கள் வைக்கப்புள்ள தான் வாங்கி 1 மாதமாக போட்டோம். அதனால் தீனி வேணும். தீனி இல்லாதனால எங்களுக்கு அப்போல்லாம் அந்த டைமில் லாஸ் ஆகிடுச்சு. அப்படியே ஃபுல்லாக ரொட்டேஷன் தான். அந்த அளவுக்கு கொஞ்சம் அப்போல்லாம் தீனி வேணும் மெயினாக. அதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக மாட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். செட்டு போடணும். இது நம்ம சொல்கிறத போய் இல்லை, கமெண்ட்டில் அதே கொஸ்டின் வரும், ஏங்க நீங்கள் செட்டு போட மாட்டேங்கிறீங்க, யூடியூப்பில் வர காசை வச்சு போட வேண்டியதானே, இல்லைன்னா மாட்டில் வர பாலை வச்சு நீங்கள் காசு வாங்குறீங்கல்ல. அந்த யூடியூப்பில் எங்கே பணம் வருது? இன்னும் பணம் வரவே இல்லை. யூடியூப்பில் ஆமாங்க, இன்னும் பணம் வரல. ஓகே, அது பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் போட்டுருவோம், அடுத்த சீசனுக்குள்ளே போட்டுருவோமா, அடுத்த மழை சீசனுக்குள்ளே போட்டுருவோம். அங்கே பாருங்கள், அட்டையெல்லாம் வாங்கி ரெடியாக இருக்குது. அதெல்லாம் பழைய அட்டையே தான், அது போட தான் ஆள் இல்லை. அது வந்து எப்படி சொல்கிறது, கம்பி எடுத்து இங்கே பணம் இல்லை. ஆமாம், ஏன் அப்படி சொல்லணும், பணம் இல்லை. இந்த பால் காசுலாம் வாங்கி என்ன பண்ணுறீங்க, கடன் தான். ஓகே நண்பர்களே, 11 மணிக்கு இவர் தண்ணி காட்டுறாரு. ஆனால் ஜாலியாக பண்ணலாம் தான். ஆனால் இப்போ ஜென்ஸ் யாராவது இதை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இப்போது லேடிஸை வந்து உள்ளார விட வேணாம். ஏன்னா அவங்க வீட்டு வேலையும் பார்த்துட்டு இங்கேயும் பார்க்கணும், கொஞ்சம் கஷ்டமாயிடும். அப்படி லேடிஸ் பார்க்குற மாதிரி இருந்தால் 2 மாடு 3 மாட்டோடு நிறுத்திக்கோங்க. ஏன்னா நம்ம தான் கஷ்டப்படணும். அதனால் நான் படுவேன்னா என்னால் முடியுது, பண்ணுறேன். ஆனால் எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் ஒவ்வொரு டைம். அது இந்த மழை சீசனில் சாணி எடுக்கும் போதில் அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. மேக்ஸிமம் ஜென்ஸே பண்ணுறோம். ஜென்ஸு பண்ணால் ஒன்றும் மாட்டு பண்ண வேலை மட்டும்தான் இருக்கணும், வேறு எந்த வேலையுமே இருக்கக்கூடாது. நான் வண்டி வச்சுருக்கேன், வண்டிக்கும் போகணும், மாட்டையும் பார்க்கணுன்னா முடியாது, அப்புறம் சண்டை தான் வரும். எங்கள் வீட்டில் வர்ற மாதிரி. பசங்களை ஹேண்டில் பண்ணுற வீட்டில் வந்து 2 மாட்டை மட்டும் வச்சு பார்த்துக்கோங்க, லேடிஸ்க்கு சொல்கிறேன். ஏன்னா பசங்களையும் பார்க்கணும், அந்த மாட்டையும் பார்க்கணும், அதனால் முடியாது. அப்புறம் நம்மளோட உடம்பு தான் கெடும். அதனால் 2 மாட்டோடு வச்சுட்டு வீட்டு வேலையை பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். யாராவது நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காமல் ஆர்எல் மாட்டு பண்ணைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா, பாய்.